கொள்வாயாக. அடிப்படை தத்துவங்கள் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தும் பிரிந்தும் காணப்படுகின்றனவோ அதைப்போல நானும் இப்பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்திருக்கிறேன். அதே வேளையில் அதிலிருந்து பிரிந்தும் இருக்கிறேன். எப்பொழுதும் எங்கும் திகழும் அந்த பரம்பொருளை நேரிடை எதிரிடை முறைகளின் மூலம் சாதகன் அறிய வேண்டும். மிகவும் மேலான பேருணர்வு நிலையின் மூலம் இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து மாயப் பொருள்களினால் தாக்கப்படாத நிலையை அடையுங்கள். பாகவதத்தில் நீங்கள் தினமும் பாராயணம் செய்யத்தக்க மற்றோர் அரிய ஸ்லோகமும் உள்ளது. முன்பு தேவகிக்கு பிறந்து யசோதையின் வீட்டில் வளர்க்கப்பட்டு கொடிய தோற்றம் கொண்ட தீயவளான பூத்தனாவை பகவான் அழித்தார். கோவர்தன மலையை குடையாக பிடித்தார். கொடிய கம்சனையும் கௌரவர்களையும் கொன்று குந்தியின் புதல்வர்களை கடவுள் காத்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது திவ்ய சரித்தத்துடன் கூடிய ஸ்ரீமத் பாகவதம் இவ்வாறு சுருக்கமாக கூறுகிறது. ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது அருள் உங்கள் அனைவர் மீதும் மலர்வதாக என்று சுவாமி சிவானந்தர் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி குறித்த தனது உரையை